ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்க தான் பார்க்குறோம். 27/6/26 காருண்யா ட்ரா நம்பர் 759க்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்த்துரலாம். இன்னைக்கு நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 2ங்கிறது ஸ்ட்ராங்கா தெரியுது. சப்போஸ் மிஸ் ஆகுதுன்னா 7ங்கிறத எடுத்துக்குவோம். பி போர்டில் 0, 8, சி போர்டில் 3, 6 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20, 28, 23, 26, 70, 78, 73, 76, 03, 06, 83, 86 அப்படிங்கிற நம்பர்ஸ் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் பார்க்குற முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 203, 786, 283, 706 அப்படிங்கிற நம்பர்ஸ் நம்ம கணக்கில் வந்திருக்கு. இந்த நம்பரையும் உங்களை வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்தி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் தான். இதை கன்ஃபார்ம் நம்பர்ன்ட்டு எந்த ஒரு கெஸ்ஸிங் வீடியோஸ்லையும் நம்ம சொல்கிறது கிடையாது. பாருங்கள், இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கோம். 18/6/26 26/6/26 வரைக்கும் வந்த ரிசல்ட்டு தான் எழுதியிருக்கோம். 18/6/26 வந்த ரிசல்ட் 786, அடுத்து 411, 351, 074, 203, 122, 547, 064, 248 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் நமக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்காக பார்க்கல நாளைக்கு நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். இப்போ 4, 6, 4, 7 வருமா? 4, 6, 4, 8, 4, 7 அப்போ 4, 7 வருமா? பி போர்டில் 7 வருமாங்கிறத பாருங்கள். 7 வந்ததுன்னா 267, 255, 248, 2னா 7 வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பி போர்டில் 7 வந்ததுன்னா ஏ போர்டில் நமக்கு 4 வருதாங்கிறதையும் பாருங்கள். 4 வந்ததுன்னா இந்த 74, 47, இந்த 47 திரும்பவும் 47ன்னு வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். 74 அடித்து 1, 2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் 47ன்னு திருப்பி அடித்தாங்க. 47 அடித்து 1, 2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் 47னே வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ 47ன்னு வந்ததுன்னா 4, 8 அப்படின்னா ஒன்று நமக்கு 6 வரணும். 6 வந்ததுன்னா இந்த 64 திருப்பினாலும் 46 தான். அந்த ஒரு கான்செப்டில் 476ங்கிற ஒரு நம்பரை சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க எடுத்துக்கோங்க. கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபாலோ நம்பரை பொறுத்த வரைக்கும் 052, 057 அப்படிங்கிற 2 நம்பரை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததான் ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட்டு பேர் தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் 23, 20, 28, 26. நெக்ஸ்ட்டு ஏசியை பொறுத்த வரைக்கும் 23, 26, 28. பிசியை பொறுத்த வரைக்கும் 83, 86 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஆல் போர்டு என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம்.
லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 26/6/26 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் 58க்கான கெஸ்ஸிங் நம்ம வீடியோஸில் கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து ரிசல்ட் 618 248ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துட்டோம். போர்டு மட்டும் பாருங்கள் 2, 4, 8 அப்படிங்கிறத எடுத்துட்டோம். போர்டு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம பாக்ஸில் கொடுத்துருந்தோம் 862. பாக்ஸில் நம்ம கொடுத்த நம்பர் 862. ரிசல்ட்டில் 248. 6னா 4, 4னா 6, இந்த மாதிரி தான் மாறி மாறி வருது. இதனாலேயே நமக்கு இங்கே வந்து ஏபிஎஸ்சிபிசியில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே மிஸ் ஆகிறதுனால பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிறது மிஸ் ஆகிருக்கு. 862, 872 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம். இந்த இடத்துல 4ங்கிறது நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் ஒரே போர்டில் 2 நம்பர் எடுத்ததுனால நமக்கு இங்கே ஃபுல் போர்டு மிஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சிபிசியில் பாருங்கள் 82ன்னு கொடுத்தோம். ரிசல்ட்டுக்காக 28. ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். நான் கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரிசல்ட்டில் தான் நம்பர்ஸ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குது. சிங்கிள் நம்பரில் 4 அப்படிங்கிறத மட்டும் ட்ரை பண்ணோம். 248ல் 7னா 2 தான் ஆப்போசிட்டு. இந்த 8க்கு சைபர் ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட் வந்துருச்சு. 4ங்கிறது மட்டும் போர்டில் வந்துருந்துச்சு. ஃபைனலாக ஆல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர். உங்கள் கணக்கில் வர நம்பரையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி 2 மிஸ் ஆகுதுன்னா 7, 4, 7, 4 அப்படின்னு வந்ததுன்னா ஒரு 6 வருமா? ஒரு 6 வருமாங்கிறதையும் பாருங்கள். 6 அப்படிங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எடுத்திருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம் நண்பா. ஆனால் தொடர்ந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் மிஸ் ஆகாது. இப்போ கூட லாஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வரைக்கும் போர்டில் எடுத்திருப்போம். ஆனால் அது ரிசல்ட்டில் தான் மாறி வந்திருக்கும். 680, 604 அப்படிங்கிறது சைபர் 64. 6 சைபரும் நம்ம கணக்கில் எடுத்த ஒரு நம்பர் தான். லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம்.